வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸாக எல்லாம் மொறுமொறுப்பான ஹெல்த்தியாக ஒரு கப் ரவையை வச்சு உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு வரமிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கனால ரொம்பவும் வலுவல்னு இருக்காது, இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன், அரை கப் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ அதனால் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து அரைச்ச அந்த பவுட்ரு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வறுத்த ரவையை ஒரு டைம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவும் வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டான ஒரு குருணை பதத்துக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த அரிசி மாவும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரவை மாவையே சேர்க்க போகிறோம். இப்போ ரவை மாவை சேர்த்துடலாம். தண்ணி கரெக்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறப்ப தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சூடோடு நல்லா அந்த அடுப்புலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறப்பயே தெரியும் தண்ணி கரெக்டான பதத்துக்கு தான் இருக்குது. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எள்ளு நீங்கள் எந்த எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பொரிஞ்ச எள்ளை இந்த மாவோடு நம்ம கொட்டிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா அது வெந்து வந்துருச்சு. இதோடையே சேர்த்துக்கோங்க. நம்ம கொதித்த தண்ணியில் நம்ம சேர்த்தோம்ல, அது மூடி போட்டு வச்சதுனால நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி இருக்கும். பார்க்குறப்பே தெரியும் கரெக்டாக இருக்குது தண்ணி எல்லாம். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டிக்கிடலாம். இப்போ மாவு கொஞ்சமாக போட்டுட்டு சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி சப்பாத்திக்கு உருட்டுறாப்புல உருட்டிக்கிடலாம். ரொம்பவும் போல்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் இப்போ இந்தளவுக்கு நல்லா உருட்டியாச்சு. ஓரங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இந்த மாதிரி ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு இடையில டைமண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்க போகிறேன். மாவு பார்த்தீங்களா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. நீங்கள் மாவுக்கு தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்கும். கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் எண்ணெய் அதிகமாக பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சாச்சு. மாவு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். நீங்கள் சூடானதுக்கப்புறமா போட்டிங்கன்னா மேலே நல்லா எலும்பி வரும். எலும்புனதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா
எல்லாம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வேகணும். கொஞ்சம் டைம் எடுத்தே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மீதம் இருக்கிறதை இவ்வளோ மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாகவே பிடிக்காது. டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான 1 கப் ரவையை வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சாச்சு. எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சி காமிக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டீ சாப்பிட்றப்ப இந்த மாதிரி 2 சாப்பிட்டுட்டு நீங்கள் டீ குடித்தா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.